அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோ நம்ம ஜனவரி 2026க்கான முக்கியமான கண்டவர்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. உலகின் மிகவும் நீளமான விரைவுச்சாலை சுரங்க பாதை கொண்ட நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சீனா தான். ஓகேவா? உலகிலே மிகவும் நீளமான மற்றும் விரைவுச்சாலை சுரங்க பாதை எந்த நாடு இருக்குன்னு கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து சீனா. ஓகே. அடுத்து முதலில் தங்க அட்டை திட்டம் அறிமுகப்படுத்திய நாடு எதுன்னு கேட்கிறாங்க. ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா. ஓகேவா? அங்கதான் தங்க அட்டை திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். வன பாதுகாப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். ஆப்ஷன் சி 1980ஆம் ஆண்டு தான் வன பாதுகாப்பு சட்டம் வந்து ஏற்றிருக்காங்க. பட் 2023ஆம் ஆண்டு ஒரு திருத்தம் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன திருத்தம் அப்படின்னா வன அதிநயம் அப்படின்னு வந்து இந்த வன பாதுகாப்பு சட்டத்துக்கு வந்து நேம் வந்து மாத்திருக்காங்க. ஓகேவா? அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ஆர்பர்லி முறையை ஒழிக்க மாவட்டந்தோறும் யாருடைய தலைமையில் குழுவை அமைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் தலைமையில வந்து இந்த திட்டத்தை ஒழிக்கிறதுக்கான குழு வந்து அமைக்க போறாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கேலோ இந்திய கடற்கரை விளையாட்டு போட்டியில் ஆடவருக்கான பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்றவர்கள் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா ஏ செல்வகுமார் மற்றும் போஸ் ராஜகுரு அவர்கள் தான் இந்த வெள்ளி பதக்கத்தை வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கான முழு வீடியோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம சேனல்ல இருக்கு. வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். வீடியோ முழுசா பாத்துருங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே இல்லையே படியாக்கலாம் பணிகளின்